ஊருக்கு நடுவுல நெறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில ஃப்ளையாஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்ல கட்டப்பட்ட ஒரு அழகிய 2 பிஹெச்கே வீடு. நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்ல நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஸ்பெஷல் பட்டியில நிறைய டெக்ஸ்சர் ஒர்க்கும் டெரகோட்டா கிளே ஜாலிஸ் வித் கிரில் ஒர்க்ஸோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன், தனித்தனியாக கார் பார்க்கிங் அண்டு சிட் அவுட் ஏரியா, எல் ஷேப்டில் லிவிங் ஸ்பேஸ், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட நான் மாடுலர் கிச்சன், பேஸ்டல் கலர் ஃபினிஷில் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அவுட்டர் ஸ்டார் கேஸ் வித் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்லே ஹெட்ரூம்னு வீட்டை சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டி அசத்திருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் அவங்க கிளைண்ட் மிஸ்டர் ரவீஷ் கந்தன் அண்டு மாலதி அவங்களுக்கு பொள்ளாச்சி ஆனைமலை பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூரில் இந்த அழகான 2 பிஹெச்கே வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பத்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.6 சென்ட், அதாவது 1575 ஸ்கொயர் ஃபீட். சைட் 35 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸும் டெரகோட்டா கிளே ஜாலிஸ் எல்லாம் வச்சு நிறைய கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பெரிய கார் பார்க்கிங். தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வீட்டை முழுக்க ஃப்ளையாஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஜாயிண்ட்டுக்கு பூரா பட்டி வச்சு பெயிண்டிங் ஒர்க்கோட நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்காக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் செடிகள் வைக்கிறதுக்காக சிமெண்ட் தர எதுவும் போடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது சிட் அவுட். சைஸ் 8x6. அறைக்கு 4x2 அடி சைஸில் டார்க் கலரில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சிட் அவுட்டில் இருந்து கார் பார்க்கிங்கை பார்க்கறதுக்கு வசதியாக வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இது வீட்டோட மெயின் டோர். 7x4 அடி சைஸில் ஸ்டீலில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஓப்பன் டைப்பில் டைனிங் ஸ்பேஸ். சவுத் வாலில் பிரிக் வால் பேட்டர்னில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக பெயிண்டிங் ஒர்க்கோட ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே மிரரும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். யூ ஷேப்டில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு பூரா அதுக்குமே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா 3 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஸ்பேஸை பார்க்க நல்லா பிரைட்டாகவும் அதே சமயம் நல்லா காற்றோட்டமாகவும் இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10. வால்ஸுக்கு பூரா கிரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு பார்டர்ஸுக்கு பூரா ஒயிட் கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் உட் டிசைன் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க.
ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் ஈஸ்ட் வாலில் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேர்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். இது கிட்ஸ் பெட்ரூம், சைஸ் 10க்கு 10. இது அட்டாச்சு பாத்ரூம், இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இதை நாம அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே ஹேண்ட் வாஷ் பேசினும் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்லேயே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டிசைனுக்காக சைடில் நிறைய டெரக்கோட்டா கிளே ஜாலிஸும், மழை வந்தால் இந்த ஸ்பேஸ் நினையம் இருக்கிறதுக்காக மேலே பாலிகார்பனேட் ஷீட்டில் கவரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸில் நிறைய ஜாலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் பொள்ளாச்சி ஆனைமலை பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூரில் கிளைண்ட்டுக்கு இந்த அழகான 2 BHK வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ், மாடர்ன் ஹவுஸ், எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ஏற்கனவே செஞ்ச சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்கை பார்த்துடலாம். வேட்டைக்காரன்பூரில் இடம் வாங்கிச்சிங்க. அப்போ நாங்கள் இன்டர்லாக் இது கட்டலான்னு யோசித்தோம். அப்புறம் ஹேடு பில்டர்ஸ் இது காண்டாக்ட் பண்ணோம். இப்போ சார் உடனே இம்மீடியட்டாக வந்தார். வந்துட்டு நாங்கள் இது அப்ரூவல் போட்டு தந்தார். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கு கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. டெய்லி சார் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே அப்டேட் பண்ணுவார். மெட்டீரியல்ஸ் எப்படி கரெக்டாக வந்தது எங்களுக்கு வந்துடும். அப்போ வேலை நாங்கள் ஏதாவது ஐடியா மாற்றினோம்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். டைம்லி கரெக்டாக ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் இப்போ நிபுணர்ஜனை வச்சுருக்குறாங்க. I encountered this thing in internet through Tamil video channel. After that, after seeing the details, I contacted him and we visited to Kolinjambare for convincing my wife and my family members. And after that, technically they are satisfied. Then we have started our work and we completed in timely. Thank you for Heyday Builders for completing in timely for this project.